அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சிலுவையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அந்த சிலுவை ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிற ஒரு அழைப்பை நாம் தியானித்தோம். ஒரு பாவியை நோக்கி மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கியவர் சிலுவையிலே அவர் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருந்தார். அவருடைய ஊழியம் அது முற்று பெற்றதாக அதிலே காணப்பட்டது. பாவங்களை மன்னித்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அந்த இரட்சிப்பின் அழைப்பு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதற்கான அழைப்பு, அவரை சிலுவையில் அறைந்த அவரை சூழ்ந்து நின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் உரியது. அந்த பாவ மன்னிப்பிற்கு அழைத்த தேவன் அவர் தனது 2ஆம் வாக்கியத்திலே பரலோகத்திற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தேவன் தம்மோடு இருக்கும்படி அவர் விரும்புகிறார். ஒருவராவது பாவம் செய்து அதை விட்டு விடாமல் நரகத்திற்கு போக வேண்டும் என்பது பிதாவின் சித்தமே அல்ல. எந்த ஒரு மனிதனும் அவன் பரலோகத்திற்கு வர வேண்டும், தன்னோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்சை. இன்றைக்கும் அவர் சிலுவையிலே சொன்ன 2ஆம் வசனத்தை இந்த அடிப்படையிலே நாம் தியானிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43 2 வசனங்களையும் இன்றைய தியான வசனங்களாக எடுத்துக்கொள்வோம். சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், இந்த வசனம் பரலோகத்திற்கு அல்லது பரதீசிற்கு ஒரு மனிதனை தேவன் அழைத்து செல்வதாக இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் மரித்து விடுவார். ஆனாலும் அந்த நேரத்திலும், மனிதர்களின் துரோகம் அவரை வாட்டிக்கொண்டிருந்த நேரத்திலும், அவர் ஒரு மனிதனுக்கு பரதீசிற்கு போகும் வழியை அவர் அங்கே போதித்து அவனை ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று நிச்சயமாய் அவனுக்கு சொல்லி அவனுடைய மரண வேளையை ஒரு சமாதானமும் சந்தோஷமுமான வேளையாய் மாற்றின தேவன். கொஞ்சம் அந்த சூழ்நிலையை பாருங்கள். சுற்றி இருக்கிறவர்கள் அங்கே தூஷித்து கொண்டு இருக்கிறார்கள். நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உன்னை விசுவாசிப்போம். இவன் தன்னை ராஜா என்றானே,
இப்பொழுது இறங்கி வரட்டும். பாதையில் நடந்து போரும் தங்கள் தலைகளை துலுக்கி 3 நாளைக்குள்ளே ஆலயத்தை இடித்து கட்டுகிறவனே, உன்னை நீயே விடுவித்துக்கொள் என்று சொன்னார்கள். ஆசாரியர்களும் மற்றவர்களும் தன்னை தேவகுமாரன் என்று சொன்னானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது விடுவிக்கட்டும், நாம் நம்புவோம் என்று அங்கே தூஷிக்கிறார்கள். அவருக்கு அந்த நேரத்திலே ஆதரவாக ஒருவரும் இல்லை. அவருடைய சீஷர்கள் அத்தனை பேரும் ஓடிவிட்டார்கள். அவர் அங்கே இருக்கும் பொழுது அவருடைய 2 பக்கங்களிலும் 2 கள்வர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதலில் தேவனை தூஷித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. அந்த நிகழ்விற்கு பின்னதாக ஒரு கள்ளன் மனம் திரும்பினான். அது என்ன நிகழ்வு? ஆண்டவர், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்னித்தார். அந்த மன்னிப்பின் சத்தம் இந்த ஒரு கள்ளனை தொட்டது. என்னையும் மன்னிப்பாரா? இவர் நிச்சயமாய் ஒரு ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும். இவர் நிச்சயமாய் தேவனுடைய குமாரனாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த நிலையில் மன்னிக்க முடியுமா என்று சொல்லி நினைக்கிறான். அடுத்த கள்ளனோ இன்னும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், 40ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? பாருங்கள், அந்த வசனத்திலே அந்த கள்ளன் இயேசுவை தேவகுமாரனாக அங்கீகரித்தான். அதனால்தான் அவன், அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யத்தில் அவர் வருவார் என்று விசுவாசிக்கிறான். அவன் மற்றவனை பார்த்து சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். பாருங்கள், ஆண்டவர் பேசிய ஒரு வசனம், மன்னிப்பு உடனடியாக ஒருவனுக்கு பலன் தந்தது. மற்றவன் தூஷிக்கிறான். இவன் அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே. எத்தனை அருமையான ஒரு சாட்சி! அவன் சொல்லிவிட்டு நிப்பாட்டவில்லை, அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. அவன் மறுபடியும் ஒரு காரியத்தை செய்கிறான். பாருங்கள், அந்த 42ஆம் வசனம். அந்த கள்ளன் செய்வதென்ன? இயேசுவை நோக்கி. அந்த கள்ளனுக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாது, தன் தலையை மட்டும்தான் திருப்ப முடியும். ஆகவே அவன் இயேசுவை நோக்கி. பாருங்கள், அந்த தருணத்திலும் அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். அவன் மத்தியில் இருந்த சிலுவையிலே தொங்கினவரை குற்றவாளியாக, அக்கிரமக்காரனாக பார்க்காமல் தேவனாக பார்த்ததினால் அவரை பார்க்கும் பொழுது தேவனை பார்ப்பது போல் அவன் நினைக்கிறான். அவனுடைய விசுவாசம் எத்தனை பெரியது! அவன் ஒன்று சொல்லுகிறான், அவரை, இயேசுவை நோக்கி. அடுத்த வசனத்தை பாருங்கள், இயேசு அவனை நோக்கி. நான் என்றைக்கு இயேசுவை நோக்கி பார்க்கிறேனோ
அன்றைக்கு அவர் என்னையும் நோக்கி பார்க்கிறார். சிலுவையின் ஆறுதலும் அழைப்பும் இதுதான். பரலோகத்தில் இருக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவை நோக்கி பார், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னாரே. இந்த கள்ளன் அவரை நோக்கி பார்க்கிறான், இயேசுவும் அவனை நோக்கி பார்க்கிறார். அவன் அவரை நோக்கி பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, பாருங்கள், சுற்றி இருக்கிறவர்கள் நீ தேவனுடைய குமாரனா, நீ ராஜாவா, நீ உன்னையே ரட்சித்துக்கொள், மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள பலன் இல்லை என்று சொல்லி தூஷிக்கிற இந்த வேளையில் ஒரே ஒரு சத்தம், இயேசுவை ஆண்டவரே என்று சொல்லி மகிமைப்படுத்துகிற ஒரு சத்தம். சகோதரனே, நீ தேவனை மகிமைப்படுத்து. யார் எவ்வளவு தூஷித்தாலும் நீ அவரை விட்டு விடாதே. அவர் தேவன்தான், அவரை நீ மகிமைப்படுத்து. ஆண்டவரே என்று சொல்லி அவரை கூப்பிடு. இந்த கள்ளன் அவன் பரதீசிற்கு பாத்திரன் ஆவதற்கு அவன் செய்த காரியம், இயேசுவை நோக்கி பார்த்தான், இயேசுவின் இடத்திலே ஜெபித்தான். முதலாவது மனம் திரும்பினான், நான் பாவம் செய்து தண்டிக்கப்படுகிறேன். இரண்டாவது அவரை தேவனாக பார்த்தான், அவரை நோக்கி பார்த்தான், அவரிடத்தில் ஜெபித்தான். இத்தனை காரியங்களும் நம் வாழ்க்கையில் காணப்படும் என்றால், இயேசு நம்மையும் நோக்கி என்னுடனே கூட பரதீசிற்கு வா என்று சொல்வது அதிக நிச்சயமான ஒரு காரியம். அவன் என்ன ஜெபம் செய்கிறான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். ரிமெம்பர் மீ லார்ட். எத்தனை அருமையான ஜெபம். அவன் தன் குடும்பத்தை பார்த்து கொள்வதற்காக, என் குடும்பத்தை நீர் வாழ வைத்தருளும், நான் மரிக்கிறேன் என்று கேட்கவில்லை. தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று அந்த கள்ளனுக்கு தெரிந்திருந்தது. இந்த மரணம், இந்த வாழ்க்கை இன்றோடு முடியப் போகிறது. இதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நான் இப்பொழுது ஒரு நன்மையை தேடிக்கொள்வேன் என்று அவன் புத்தியாய் தேவனிடத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்கிறான். சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு இந்த நோக்கம் உண்டா? இந்த உலகத்தின் மேன்மைகளுக்காக தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ? மாற்றுங்கள். கல்வாரி சிலுவையிலே ஒரு கள்ளனுக்கு பரதீசை கொடுத்தார் என்று நாம் லேசாக நினைக்கிறோம். ஆனால் அவனுக்குள் இருந்த உணர்வுகள், ஏற்பட்ட மாற்றங்கள், இவை அனைத்தும் நமக்குள் இருக்கிறதா? அவன் முதலாவது மற்றவர்கள் தூஷித்தாலும் அவன் தூஷிக்கவில்லை. அவன் இவரை தேவனாக கண்டான், அவரை நோக்கி பார்த்தான், அவரிடத்தில் ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? அவன் மரணத்திற்கு பின்னுள்ள ஒரு வாழ்க்கைக்காக ஜெபித்தான். நாம் இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேரில் பற்றுதல் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் சகல மனிதரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் அல்லவா? அந்த கள்ளன் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டான். என்றைக்கும் சிலுவையை தியானிக்கிற சகோதரனே, என்றைக்கும் நீங்கள் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை நினைத்து மனம் திரும்பி இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணி பரதீசிற்கு பாக்கியவான்களாய் மாறுங்கள். இயேசு தன்னுடைய இரண்டாம் வார்த்தையில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ என்னுடனே கூட பரதீசில் இருக்கும்படி வா என்று அழைக்கிறார். அந்த
பரதீசிற்கான அழைப்பை ஏற்றுக்கொள்வீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாவியான என்னையும் நீர் கூப்பிடுகிறீரே தகப்பனே, கொஞ்சம் கூட உம்மிடத்தில் பேசுவதற்கு தகுதியற்ற என்னையும் அன்பால் அழைக்கிறீரே அப்பா. தகப்பனே, இதோ நான் வருகிறேன் ராஜா. என்னை மன்னியும், என் பாவங்களார என்னை கழுவும். என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கும் பரலோகத்திலே ஒரு பங்கை தாரும். என்னை தள்ளிவிடாதேயும், என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.